ஒருபுறம் விமான விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விமான விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் போயிங் 787-8 ரக பயணிகள் விமானம் முற்றிலுமாக விழுந்து தீக்கிரையாகி அதிலிருந்த 241 பேர், அங்கிருந்த மருத்துவ மாணவர்கள் உட்பட 270 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி செய்தியினுடைய ஈரம் காய்வதற்குள்ளாக மறுபுறம் லண்டனிலிருந்து சென்னைக்கு கிளம்பிய போயிங் 787-8 ரக அதே ரக விமானம் ஒன்று இறக்கை பகுதியில் ஏற்பட்ட அந்த ஃப்ளாப்பில் ஒரு கோளாறு ஏற்பட்டது. அப்படிங்கிறதன் காரணமாக உடனடியாக ஒரு மணி நேரம் விமானத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள்கள் எல்லாம் செலவழிச்சிட்டு மீண்டுமாக அது லண்டன் விமான நிலையத்திற்கேயே திரும்பி சென்றது அப்படிங்கிற சில செய்திகளும், அதை தாண்டி சில விமானங்களும் சிக்கலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஹாங்காங்கில் ஒரு விமானம் அப்படின்னு நிறைய விமானங்கள் தொடர்பான இயந்திர கோளாறு அல்லது தொழில்நுட்ப கோளாறு தொடர்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிற அந்த நேரத்தில் தான் மறுபுறம் தொடர்ச்சியான ஒரு ஹெலிகாப்டர் விபத்து நடக்குது. அதுவும் ஒரே இடத்துல நடக்குது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. ஆண்டுதோறும் உத்தரகண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாகுக்கு அருகில் இருக்கக்கூடிய கேதார்நாத் கோவிலுக்கு பயணிகள் பில்கிரிம்ஸ் அப்படிங்கிற யாத்ரீகர்கள் தொடர்ச்சியாக இங்கு வழிபாட்டுக்கு செல்வது வழக்கம். ஆண்டில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அந்த ஜூன்லிருந்து மே மாதம் ஜூலை மாதம் வரைக்குமாக அந்த வழிபாட்டுக்காக அந்த கோயில் திறக்கப்பட்டிருக்கும். யாத்ரீகர்கள் நடந்து சென்று ட்ரக்கிங் மாதிரி பயணிகள் செல்வதும், அதே நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த கோவிலுக்கு செல்வதும் அங்கு வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று. ரயிலில் செல்லக்கூடிய பயணிகள், விமானத்தில் செல்லக்கூடிய பயணிகள் அப்படின்னு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரிஷிகேஷ். அதே மாதிரி விமான நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா டேராடூன், அதை வந்து ஜாலி கிராண்ட் விமான நிலையம்னு சொல்லுவாங்க. டேராடூன் விமான நிலையத்திலிருந்து பை ரோடு அங்கே வந்து கேதார்நாத் பகுதிக்கு போயிட்டாலும் அந்த பகுதியிலிருந்து, அதாவது நகர்ப்பகுதிகளிலிருந்து அந்த கேதார்நாத் கோவிலுக்கு செல்வதற்கான இடம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு. அந்த 20 கிலோமீட்டர் தொலைவை மற்ற யாத்திரிகர்கள் ட்ரக்கிங் மூலமாக கையில் ஒரு ஊன்றுகோல் வச்சு கொம்பு வச்சு அந்த ட்ரக்கிங்கை போயிடலாம். ஆனால் வயதான பயணிகளோ குழந்தைகளோ அந்த மாதிரி ஈஸியாக அந்த பாதையில் சென்று விட முடியாது. அதனால் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் சேவைக்கான ஒரு அனுமதியை அரசாங்கம் வழங்குகிறது. அரசாங்கத்தின் சார்பிலேயே கூட அங்கு இராணுவ ஹெலிகாப்டர்கள் அல்லது விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் என்பது அந்த சேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அதை தாண்டி தனியாருக்கும் அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அனுமதியில தான் நேற்று முன்தினம் நிகழ்ந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் விமானிகள் உட்பட, அதாவது அந்த ஹெலிகாப்டர் இயக்கிய பைலட்ஸ் உட்பட 7 பேர் அந்த விபத்தில் உடல் கருகி உயிரிழந்தார்கள். அது மிக மோசமான ஒரு வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் குறிப்பிட்ட உயரத்தை விட மிக அதிக உயரத்திற்கு சென்றதாகவும், அதாவது விமானங்கள் செல்லக்கூடிய ஒரு வான்வழிக்கு அந்த ஹெலிகாப்டர் சென்று விட்டதாகவும், ஒரு காட்டு பகுதிக்கு சென்று அங்கே வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு மோசமான வானிலை காரணமாக இறக்கைகளில் மரம் அடிபட்டு அந்த ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி தீக்கிரையாகி 7 பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்துருப்போம். ஆனால் இதற்கு பின்னாடியும் ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹெலிகாப்டர் விபத்து என்பது இந்த 7 பேரை பலிகொண்ட விபத்து தான் நமக்கு தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக கேதார்நாத்தில் நடந்திருக்கக்கூடிய விபத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 6 வாரம், அதாவது மிகச்சரியாக மே 30ஆம் தேதி தான் இந்த கேதார்நாத்தில் இந்த வழிபாட்டுக்கான அந்த விஷயம் என்பது ஓப்பன் ஆகுது. இந்த சார்தாம் யாத்திரை அப்படின்னு அந்த யாத்திரைக்கு பேர் சொல்கிறாங்க. சார்தாம்னா என்ன அப்படின்னா கங்காத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத். இது இந்தியில் 4 இடங்கள். தாம் அப்படின்னா ஒரு வழிபாடு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சார்தாம் யாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்தாம் யாத்திரை மே 30ஆம் தேதி தான் தொடங்குது. இப்போ இந்த ஜூன் 15ஆம் தேதி நடந்த அந்த விபத்தோடு சேர்த்து இது வரைக்கும் 6 வாரத்தில் 5 ஹெலிகாப்டர் விபத்துக்கள் நடந்திருக்கு. இந்த 7 பேரை பலி கொண்டது தான் உயிரிழப்புகள் ஏற்பட்ட ஒரு விபத்து. ஆனால் இதற்கு முன்னதாக நடந்த 4 விபத்துக்கள்லையும் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் ஏற்படலை. ஆனால் தொடர்ச்சியாக ஹெலிகாப்டர்கள் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது.
சரி, இது இந்த 6 வாரத்தில் மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொரு முறையும் கேதார்நாத்தில் இந்த மே ஜூன் மாதங்களில் நடக்கக்கூடிய இந்த சார்தாம் யாத்திரையின் போது நிறைய விபத்துக்கள் நடக்கும். மிக குறிப்பாக மழைப்பொழிவு அதிகமாக இருந்தால் வெள்ள பாதிப்புகள் மூலமாக நிறைய பிரச்சனை ஏற்படும். அப்படி ஏற்பட்ட பாதிப்பு தான் 2013 ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு வெள்ள பாதிப்பின் போது அங்கு சென்ற யாத்ரீகர்களை எல்லாம் மீட்பதற்காக ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பப்படுது. அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட 20 பேர் பலியானார்கள். அதற்கு அடுத்ததான் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மேசிவ் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2022 இதே மே மாசத்துல 18ஆம் தேதி கேதார்நாத்தில் ஏர்பஸ் H125 அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகுது. அந்த ஹெலிகாப்டர்லையும் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் கேதார்நாத்துக்கு வந்த யாத்ரீகர்கள் அப்படிங்கிறதும் ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது. அப்படித்தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான சில விஷயங்களை ஏன் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லையா, மோசமான வானிலை இருக்கும்போது ஏன் ஹெலிகாப்டர் இயக்கப்பட்டது, அந்த ஹெலிகாப்டரை இயக்கக்கூடிய பைலட்ஸுக்கு நிறைய அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, டிஜிசிஏ கொடுத்திருக்கிறாங்க, விமான போக்குவரத்து ஆணையகம். ஸோ அதெல்லாம் பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிற நிறைய கேள்விகளை இப்போ எழுப்பி இருக்கிறாங்க. ஏன் இப்படி தொடர்ச்சியாக ஹெலிகாப்டர் விபத்துக்கள் நடக்குது? அங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கத்திற்கும் ஹெலிகாப்டர்களை இயக்கக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, தனியாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அதில் நிறைய போட்டிகள் நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. சராசரியா ஒரு ரவுண்ட் ட்ரிப்புக்கு 4000 ரூபாய் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரைக்கும் ஹெலிகாப்டருக்கு ஏற்ற மாதிரியும் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரியும் வசூலிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. அதிலும் கூட இந்த போட்டி காரணமா நிறைய மோசடி நடக்குது. ஆன்லைன்ல நீங்க ஹெலிகாப்டருக்கான அந்த புக்கிங்கை ப்ரீ புக்கிங் பண்றதாக சொல்லி அப்படி ஒரு ஹெலிகாப்டர் சர்வீஸே இல்லாம பல லட்சம் ரூபாயை அப்படி டிக்கெட் புக் பண்ணி ஏமாற்றிய கதைகளும் உத்தரகண்டில் நடந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு மோசடி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த தொடர் ஹெலிகாப்டர் விபத்துக்கள் அப்படிங்கிறது கேதார்நாத் செல்லக்கூடிய யாத்ரீகர்களுக்கு, பக்தர்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நம்ம ருத்ரப்பிரயாக் தெரியும், கடந்த காலத்தில் மழை பொழிவின் போது எவ்வளவு மோசமான பாதிப்புகளை சந்திச்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய நீட்சியாக இப்போ நடக்கக்கூடிய ஒருபுறம் விமான விபத்துக்களில் மிகப்பெரிய மேசிவ் ஆக்சிடென்ட், பெரிய உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி தொடர்ச்சியாக ஒரு 6 வாரத்தில் 5 ஹெலிகாப்டர் விபத்துக்கள் கேதார்நாத்தில் நடந்திருக்கு அப்படின்னும் போது அது அங்கு செல்லக்கூடிய பயணிகளினுடைய உயிர் தொடர்பான, பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை என்பதன் காரணமாக அதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. விமான போக்குவரத்து ஆணையரகம் இது தொடர்பான நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை உத்தராகண்டில் இருக்கக்கூடிய அந்த அரசின் ஹெலிகாப்டர் சேவை வழங்கக்கூடியவர்களுக்கும் அதே நேரத்தில் தனியார் சேவை வழங்கக்கூடியவர்களுக்கும் நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுறாங்க. இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தொழில்நுட்ப கோளாறு தானா, அல்லது தரையிறங்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, அல்லது மோசமான வானிலை மட்டும்தான் காரணமா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் கேட்டிருக்கிறாங்க. எனவே இதை தவிர்க்கக்கூடிய வகையிலான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை, பாதுகாப்பு உத்திகளை அங்கு ஹெலிகாப்டர்களை இயக்கக்கூடிய அரசோ அல்லது தனியார் சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களோ உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கேதார்நாத்துக்கு செல்லக்கூடிய, மிக குறிப்பா சார்தாம் யாத்திரைக்கு செல்லக்கூடிய யாத்ரீகர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது.